மாட்டேன். ஆனா கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு என் கொடியை ஏற்றுவேன், என் குமாரனும் குமாரத்திகளும் கையேந்து கொண்டு வருவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் அவர் கொடியை ஏற்றும் பொழுது அவரை தேடி ஜனங்கள் வருவார்கள், அவருடைய மக்கள் வருவார்கள், அவருடைய மிச்சப்படி ஜனங்களை கர்த்தர் கொண்டு சேர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய கொடியை குறித்து என் கொடியேற்று சொல்கிறாரே, எந்த கொடியை கர்த்தர் ஏற்றுகிறார்? ஆதியினாலே நமக்கு வருகிற நன்மை சுருக்கமாய் சொல்லி நாம் முடிக்கிறேன். 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்து சத்தியத்தின் கொடியை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அது உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் ஒரு கொடியை கொடுக்கிறார். அந்த கொடியின் பெயர் சத்தியத்தின் கொடி. சத்தியத்தின் கொடி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமது பயந்தவர்களுக்கு ஒரு சத்திய கொடியேற்றுகிறார். 40ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். உம்முடைய நீதியை 40ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். ரட்சிப்பை சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. சத்தியத்தை அறிவிக்க, சத்தியத்தின் காரியங்களை வெளிப்படுத்த, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சபைக்கு எதையும் ஒளித்து வைக்காதபடிக்கு எனக்காக ஒரு சத்தியத்தின் கொடி கர்த்தர் கொடுக்கிறீர்.